ஹாய், திஸ் இஸ் சௌமியா. இன்னைக்கு வந்து என்னோட டே இன் மை லைஃப் vlog தான் எடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு ஊருக்கு போகிறேன். அதனால் பேக் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. எனக்கு, தம்பிக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகிறேன்னா, அதனால் வாங்க என்னோட சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகலாம். காலையிலேயே வந்து அம்மா டீ வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து நான் ரீஹீட் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். டெய்லி இப்படி தான் அம்மா காலையிலேயே சீக்கிரமாக செஞ்சுருவாங்க. நான் திருப்பி அதை சூடு பண்ணி குடிப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு ரஸ்க்கு தான் கிடச்சிது. அதனால் 2 ரஸ்கோடு எடுத்து அதை சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர். நான் சீரம் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் அதை ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். சீரம் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் இது 2 தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு முகம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சீரம் போட்டு நான் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 1 மினிட் இல்லைனா ஒரு 5 செகண்ட்ஸ் போல் அதை ட்ரை ஆக விட்டுட்டு அடுத்து மாய்ஸ்சரைசர் எடுத்துப்பேன். இது வந்து ஜெல் பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் எனக்கு கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே நல்லாயிருக்கும். இதையும் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டேன். டெய்லியுமே இது நான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா பண்ணிடுறேன். சோம்பேறித்தனம் பார்க்காம பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். அதனால தான் அடுத்து தம்பியோட ட்ரெஸ்லாம் எடுத்து லாண்ட்ரிக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவனோட ட்ரெஸ் எப்பவுமே அங்கே இங்கே தான் கிடக்கணும். எல்லாத்தையும் பொறுக்கிறதே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கேன். ஏன்னா உச்சானா போயிட்டானா அங்கங்கே அப்படியே கழட்டி வச்சுருவோமா. ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் இடம் மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டெய்லியும் ப்ரஷ் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் ப்ரஷ்ஷை வச்சுருவேன். அது தேடி இருக்கிறதே காலையிலுக்கு டாஸ்க்காக இருக்கும். நீங்களும் இடம் மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மா வந்து புளி சாதம் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்க வந்து பருப்பு துவையல் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே காய்கறி வைப்பாங்க. இன்றைக்கி காய்கறி வைக்கல, பருப்பு துவையல் செய்யணும்னு தோணியிருக்கும் போல இருக்குது. அதனால் பருப்பு துவையல் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த காம்பினேஷன் சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அம்மா இதில் வேர்க்கடலாம் போட்டிருக்காங்க, எனக்காக தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் இல்லைன்னா புளி சாதத்தை கூட வேறு இது மாதிரி துவையல் வேறு என்ன வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். காலையில் சாப்பிட்டுட்டு நான் வந்து அயன் டேப்லெட் எடுத்துப்பேன். ஏன்னா பிறந்து ஒரு 3 மந்த் தான் ஆகுது. அதனால அதுக்கப்புறம் 1008 வேலை இருக்குது. அதுலேயுமே நான் கேர்ல் பண்ணுறேன் ஹேரை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். நல்ல முடியை வந்து காய வச்சு ஈரமாக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டேன். க்ரீம் அப்ளை பண்ணி பவுலில் உள்ள தண்ணி வச்சு வெட் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரன்ச் பண்ணி விட்டுருவேன். இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி அதை மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா பிளான் பண்ணேன். அது மாதிரி எனக்கு வரல. அவங்க செக்ஷன் பை செக்ஷன் எடுத்து பண்ணியிருந்தாங்க. நம்ம தான் நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அது வரல. அதனால் எனக்கு எப்படி எப்போ வருமோ அது மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த க்ரீம் வந்து போட்டு நல்லா ஸ்க்ரன்ச் பண்ணுறப்போ ஒரு டீசெண்டான லுக் கிடச்சிது. நான் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பக்கமுமே எடுத்துகிட்டு காய வைக்கணும். அதனால் நான் விரிச்சு போட்டு அடுத்து என்ன வேலை இருக்கோ அதை பார்க்கறதுக்காக போயிட்டேன். நான் ஒர்க் பண்ணிட்டுறதுக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை காய வைக்கலான்னு நான் அடுத்த வேலை பார்க்க போகிறேன். கரண்ட் போயிடுச்சு. அந்த நேரம்னு பார்த்து என்னடா இது நமக்கு வந்து சோதனைன்னு ஆயிடுச்சு. அடுத்து சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு துணியாக காய போட்டோன்னா இந்த மாதிரி ஈரமெல்லாம் போயிடுச்சு. ஓகே அப்படி சொல்லிட்டு பனானா கிளிப் வச்சுட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும். கொஞ்சம் இந்த டே வந்து கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணணுமா, தம்பியெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணி அதனால் எல்லா வேலையும் இன்றைக்கி ஒரே நாளில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஹரிபரியிலே நான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். அடுத்து வந்து அப்பா ரேஷன் கடையிலேருந்து சக்கரை வாங்கிட்டு வந்திருந்தார். அது எடுக்கிறப்பே எல்லாம் கொட்டிகிட்டு இருக்குது. அதை வந்து நான் இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். தேவைங்கிறத வந்து சின்ன பாக்ஸில் போட்டு எடுத்துப்பேன். எனக்கு டெய்லி யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி பெருசு மொத்தமாக யூஸ் பண்ணால் பிடிக்காது. இந்த பெரிய டப்பாவில் வச்சுட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வேணா மாதிரி இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பருப்பு இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ கடையில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. வெளியே கடையில் வாங்கின மாதிரி எனக்கு தெரியுதா என்னன்னு தெரில. நான் மரத்தில் போட்டு நல்லா ஃபுல்லாக சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணேன். ஏன்னா இது எப்படி ஒரு 3 மந்த்து கிட்ட வரும். அதனால் அந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அப்போ எண்ணெய் உப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தார். அதெல்லாம் என்னால் முடிஞ்சளவு அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னால் ஃபுல்லாக டீப் க்ளீன்லாம் பண்ண முடியல, ஓரளவு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து தம்பியெல்லாம் ஃபுல்லாக குளிக்க வச்சு எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் ஈவினிங் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா வந்திருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டா. தம்பி ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டா. என் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு
கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வீடை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.